ஹலோ ஜிடிசி, காட்ஸ் டியர் சில்ட்ரன். ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட தொடங்குறேன் இந்த அத்தியாயத்தை. இது என்னோட 6வது அத்தியாயம். நான் இந்த மாதம் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்க அடைஞ்சிட்டேன். இந்த 6 அத்தியாயமும் உங்களுக்கு செய்ததை விட எனக்குள்ள இன்னும் அதிகமான கடவுளின் அன்பையும் சக மனிதர்களின் அன்பையும் ஸ்டர் பண்ணிடுச்சு. என்னால இந்த 6 அத்தியாயத்தோட நிறுத்த முடியல. அதுதான் நல்ல பழக்க வழக்கங்களுடைய பாதிப்பு. உங்க சொந்த வரம்புகளை திறனை மீற செய்யும். இந்த இறைவனுக்காகங்கிற பாட்காஸ்ட் வழியா, அத்தியாயங்கள் வழியா கடவுள் என்ன கடவுளுக்கும் தன்னோட பிள்ளைகளுக்கும் சேவை செய்ய வச்சிருக்காரு. போன எபிசோட்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் 6th எபிசோட்லயும் ஏசு நமக்கு கொடுத்த 2 முக்கியமான கட்டளைகள் பைபிள்ல மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28-30 இறை அன்பு, மனித அன்பு, அதுல தொடர்ந்து வளர போறோம். இந்த எபிசோட் மாதிரியே நம்ம நீண்ட குறிக்கோளா, லாங் டேர்ம் கோலா லவ் ஆஃப் காட் அண்ட் லவ் ஆஃப் ஃபெலோ மென் மாறட்டும். கடவுளின் அன்பும் சக மனிதர்களின் அன்பும் நம்ம லைஃப டிரைவ் அண்ட் டிரெக்ட் பண்ணட்டும். நானும் இந்த அத்தியாயங்களை 3rd பர்சனா, 3வது மனுஷனா பார்த்து கடவுள்கிட்ட, அப்பா, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்றவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி, நீங்க ஷேர் பண்றதால கூடுதல் ஆகிற எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பிளேஸ பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இதை ஷேர் பண்ற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நன்றி. என்னோட அக்கா ஒருத்தங்க ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. ஆனா பரிமாற ரொம்ப சிரமப்படுவாங்க. சமைக்கிறது கூட செஞ்சிடலாம், ஆனா பரிமாறுறது ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லுவாங்க. நான் சமைச்சத நீங்க தான் பரிமாறுறீங்க. நான் உள்ளடக்கம் கான்டென்ட் கிரியேட் பண்றேன், நீங்க தானே ஷேர் பண்றீங்க. நீங்க பண்ற ரோல் ரொம்ப பெருசு. சமைக்கிறதே எல்லாரும் நல்லா சாப்பிடுதானே, அதை நீங்க தானே செய்றீங்க. கை கும்பிட்டு சொன்னா பாட்காஸ்ட்ல சரிப்படாது அப்படிங்கறதுனால கை தட்டி என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க அனுப்பி பகிர்ற மனிதர்கள் கடவுள் அன்புலையும் மனித அன்புலையும் தேர்ச்சி பெற இந்த பூமிய குட்டி சொர்க்கமா, ஹெவனா மாத்த போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ இன் அட்வான்ஸ். பூமியில நீங்க கட்டி எழுப்புற வானகத்திற்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயேசு சொல்லி கொடுத்த வெற்றி வாழ்க்கைய, அவர் உள்ளடக்கின கமாண்ட்மெண்ட்ஸ வாழ முடியாம, வாழ தெரியாம, வாழ விரும்பாம இருக்கிற 2 விதமான மனுஷங்களை இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். நம்பர் 1, கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு அடுத்து இருக்கிற மனுஷனோட தேவைக்கு கண்களையும் காதுகளையும் அடைத்து இருதயத்தை கடினமாக்கி வாழ்ற மனிதர்கள். கோவில சார்ந்து வாழ்ந்து கொண்டே கடவுளை கோட்டை விட்டவர்கள். இயேசுவே கடவுளோட மகன் என்பதை சாமானியர்கள், காமன் மென் மற்றும் பாவிகள் நம்பினாங்க. ஆனா மத தலைவர்களால நம்ப முடியல. இவங்க கடவுளை அதிகாரம், பணம் படைத்தவரா, தானும் பெருமை பாராட்டி அடுத்தவர்களையும் பெருமை பாராட்ட வைக்கிற வெளிப்புற அந்தஸ்து உள்ளவரா கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்க. கடவுளை ஒரு சாதாரண மனித குழந்தையா, ஒரு ஏழை அம்மா அப்பாவுக்கு அடங்கிய ஒரு தச்சன் மகனா, தன் சீடர்களோட கால கழுவி பணிவு தாழ்ச்சி சொல்லி கொடுக்கிற சேவகன் தலைவனா, சர்வன்ட் லீடரா, மீன் பிடிக்கிறவங்களுக்கும் சமூகத்தால பாவம்னும் பாவினும் ஒதுக்கப்பட்டவங்களுக்கும் நண்பரா ஒரு தெய்வத்தை அவங்களால நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. தெய்வத்தை சிலுவையில அறைந்து கொள்ற அளவுக்கு மத ரீதியா வலுவானவங்களாகவும் ஆன்மீக ரீதியா பலவீனமானவர்களாகவும் இருந்தாங்க. இறை அன்பு, மனித அன்பு மையப்படுத்தின வாழ்க்கையில இப்ப நம்ம கேட்டவங்க ஒரு ரகமான மனிதர்கள். இப்போ அடுத்த ரகமான மனிதர்களை பார்க்கலாம். கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என் மனுஷ கண்களால நான் அவர் பார்த்ததில்ல. இந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன பிளாஷ் நியூஸ் போட்டுக்கிறேன். கடவுளை எப்படி மனித கண்களால பார்க்க முடியும்? ஆன்ம கண்களால தானே பார்க்க முடியும். அதுக்கு நான் என் உடல் இல்லை, நான் என் மனம், ஆத்மா, ஆவி அப்படிங்கிற விழிப்புணர்வு மையப்பட்ட வாழ்க்கை வேணும். பிளாஷ் நியூஸ் ஓவர். மீண்டும் என் முந்தைய செய்திக்கு. இந்த விதமான மனிதர்கள் சொல்றாங்க, நான் கடவுளுங்கிற கேரக்டரை பார்த்ததே இல்ல, மக்களுக்கு சேவை செய்வதே மகேசனுக்கு சேவை செய்வது, ஒர்க் இஸ் வர்ஷிப், வேலை என்பதே வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கடவுளை
அவருடைய தன்மைய, நிபந்தனையற்ற அன்ப சுவைக்காமையே வாழ்றாங்க. யோவான் 15:5 இயேசு சொல்றார், I am the vine, you are the branches. If you remain in me and I in you, you will bear much fruit. Apart from me, you can do nothing. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வாழ்க்கையில சீரா கடைசி வரைக்கும் வாழணும்னா கடவுளோட இணைப்பு நமக்கு தேவை. நிலத்துல ஊன்றப்படாத வேர், வேரோட இணைஞ்சிருக்காத செடி, செடியோட இணைஞ்சிருக்காத கிளை எப்படி தலைக்கும்? மொபைல சார்ஜ் பண்ணாம எவ்வளவு காலம் யூஸ் பண்ண முடியும்? டெய்லி சார்ஜ் பண்றோம். நமக்கும் கடவுளோட இணைப்புங்கிற சார்ஜ் வேணும். அவர் இடத்தை எந்த மனுஷனாலும் நிரப்ப முடியாது. அப்படியே நிரப்பறதா இருந்தா எவ்வளவு காலம், எத்தனை முறை, எவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமா? அம்மா அப்பாவை இழந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச பலருக்கு கடவுளே அம்மா அப்பாவா இருந்து, போதுமானவரா இருந்து, ஆற்றி தேற்றி பலப்படுத்தி பெரிய சாட்சியா நிறுத்தியிருக்காரு. இறைவனுக்காக பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்க நானே அதுக்கு பெரிய சாட்சி. அம்மாவை இழந்த 15 ஆண்டுகள்ல அம்மா கூட செய்ய முடியாத பல நெகிழ்ச்சியான காரியங்களை எனக்கு கடவுள் செஞ்சிருக்காரு. நாம நேசிக்கிறவங்க இல்ல நம்மள நேசிக்கிறவங்க யாருமே நீங்க சாகுற வரைக்கும் நான் உங்க கூடயே சப்போர்ட்டிவா இருப்பேன்னு வாக்கு கொடுக்க முடியாது. ஆனா கடவுள் கொடுக்கிறார். இதோ உலகின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு மத்தேயு 28:20. மரணமே அறியாத கடவுளை ஒரு பர்சனா தேடாதீங்க, ஒரு பிரசன்ஸா தேடுங்க, ஒரு பிரசன்னமா தேடுங்க. அவர் நம்ம கூடயே தான் இருக்கார். கடவுளை நேர்ல பார்க்காததுனால, ஐம்புலன்களால அவரை உணர்ந்து கொள்ள முடியாததுனால மக்கள் தொண்டையே மகேசன் தொண்டாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, நீங்க பார்க்காத கடவுளை கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களும் பார்த்ததில்ல. இயேசுவோட மிக சிறந்த சீடர்கள்ல ஒருத்தர் பவுல். அவர் கடவுளோட இருந்ததும் இல்ல, அவரை பார்த்ததும் இல்ல. ஆனா அவர் தான் பைபிள்ல பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார் அப்படிங்கறத கூட இருந்த சீடர்களாலேயே நம்ப முடியல. தோமாங்கிற ஒரு சீடர் இயேசுவை கண்டேன்னு சொன்ன மத்த சீடர்கள் இடத்துல சொல்றாரு, அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். யோவான் 20:25 பூட்டிய அறைக்குள்ளே இயேசு வந்து அவர்கள் நடுவிலே நின்று தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இயேசு இவ்வளவு தெளிவா வெளிப்படையா தோமாவை சந்திச்ச உடனே தாமஸ் சொல்றாரு, ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இயேசு சொல்றாரு, தோமாவே நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தாய், நீ என்னை பார்த்ததுனால விசுவாசிச்சப்பா. ஆனா பார்க்காமலே விசுவாசிக்கிறவங்க ரொம்ப பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு சரிதான், தப்பில்லை. ஆனா எந்த மகேசனுக்கு தொண்டு செய்யறோம்னு தெரியணும்ல. பாஸ தெரிஞ்சாதானே சேலரி கலெக்ட் பண்ண முடியும். நாம விதைக்கிறதுக்கான பலனை கையில வச்சிருக்கிற அந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் யாருன்னு தெரியணும்ல. ஆர்வமா இல்ல? நான் சுவைச்சிருக்கேன். அதுல பிறந்து வளர்ந்து ஓடி பறக்க ஆயத்தப்படுது இறைவனோடு பாட்காஸ்ட். நம்ம திரையில பாக்குற படத்துக்கு பின்னாடி ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளரும் இருக்காருன்னா, நம்ம வாழ்க்கைங்கிற குறும்படம் அல்லது நீண்ட படத்துக்கு பின்னாடி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை டைரக்ட் பண்றவரு இல்லாம எப்படி? நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற ஷேக்ஸ்பியர், உலக புகழ் பெற்ற நாடக ஆசிரியர், எழுதுறாரு, all the world's a stage and all the men and women merely players. They have their exits and entrances and one man in his lifetime plays many parts. இந்த உலகம் ஒரு நாடக மேடை. அதுல ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நடிகர்கள், கதாபாத்திரங்கள். அவர்கள் வெளியேறுதலும் அவர்களுடைய நுழைவாயில்களும் உண்டு. மற்றும் அவரது காலத்தில் ஒரு மனிதன் பல பாத்திரங்களை ஏற்று நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. புது சினிமா வந்தா முதல் நாள் முதல் காட்சி பாக்குற மனுஷன் அவன் வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கிற கடவுளை அறியறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டினா அவனுக்கு நல்லது. ஏன்னா மனுஷன் வெறும் அவனோட உடல் அல்ல,
அவனால அறிய முடியாத, அதிசயிக்க மட்டுமே முடிந்த மனம், ஆவி, ஆத்துமாவின் ஒருங்கிணைப்பு. ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு முன்னாடி அவனுக்குள்ள அழகா சுயமா இயங்கி கொண்டிருக்கிற அந்த உள் உறுப்புகளை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சாலே போதும். யார் நம்ம சுவாச மண்டலத்துக்கு, கழிவு மண்டலத்துக்கு, இதய துடிப்புக்கு கட்டளை கொடுக்கிறது? நேற்றிரவு உங்கள் தூக்கத்தில் உங்கள் இதயம் துடித்ததா? அப்கோர்ஸ். அதனால்தான் இப்போ நீங்க இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. இறைவனை அறியுங்கள், உங்களுக்குள்ளேதான் இருக்கிறார். வெளியே உயிரற்ற உருவமாய் தேடுவதை நிறுத்துங்கள். அவர் இருக்கும் இடம் கண்டுபிடித்தால் அன்பின் உறைவிடத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போது அந்த இறை அன்பை எடுத்து மனுஷருக்கு கொடுங்கள். இயேசுவின் 2 கட்டளைகளையும் வாழ்வாக்கலாம். வெற்றி வாழ்க்கைக்கு 2 வழிகள். கற்றோம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். சாங் டைம், பாடல் நேரம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை 2ஆக பிரித்திட்டார். அதிசயம். செங்கடலை 2ஆக பிரித்திட்டார். அதிசயம். புயல் காற்றை தம் மானையாலே அடக்கினார். அதிசயம். புயல் காற்றை தம் மானையாலே அடக்கினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இறைவனுக்காக, இறைவனோடு. இறைவனின் அன்பு குழந்தைகளுக்காக, இறைவனின் அன்பு குழந்தைகளோடு. உங்கள் ட்ரீசா சேவியர் என்றும் அன்போடு. இணைந்தே பயணிப்போம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வார்த்தை வாழ்வாகட்டும். ஆனா சாமுவேல் ஒவ்வொரு முறையும் எழுந்து ஏலி பாத